ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிரஷ்னோபனிஷத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதில் 6 கண்டங்கள் உள்ளன. 6 பிரஷ்னங்கள், 6 கேள்விகள். பிப்பலாதர் என்பவரை அண்டி 6 பேர் 6 கேள்வி கேட்டார்கள். அதுதான் இந்த உபனிஷத்து. அந்த 6 பேர் பிரம்ம நிஷ்டை படைத்தவர்கள், வேதத்தை நன்றாக கற்றவர்கள், தபஸை உடையவர்கள், பரபிரம்மத்தை ஆராய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அந்த பரபிரம்மத்தை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக பிப்பலாதரை சென்றணுகி அவரிடத்தில் 1 வருஷ காலம் சுஷ்ரூஷை செய்து அதற்கு பிறகு கேள்வி கேட்டார்கள். அந்த 6 பேர்ல முதல்வராக கபந்தி என்பவர் பிப்பலாதரை கேட்டார். இந்த லோகத்தை எல்லாம், இந்த பிரஜைகள் எல்லாம் படைப்பது எது அப்படின்னு கேள்வி கேட்க பிப்பலாதர் பிரஜாபதி தான் படைக்கிறான். பிரஜாபதி அப்படின்னா பரம்பிரம்மம் தான். ஏன்னா ஜெகத்காரணம் பரபிரம்மம் தான். படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறது பரம்பிரம்மம்னா, ரயி பிராணன் அப்படின்னு 2 பதார்த்தங்களை படைத்து அதன் மூலமாக எல்லா பதார்த்தங்களையும் படைக்கிறது அப்படின்னு விவரித்து சொன்னார் பிப்பலாதர். ரயின்றது போக்கியமான சரீரத்தையும், பிராணன் என்பது போக்தாவான ஆத்மாவையும் காட்டும் என்றெல்லாம் சென்ற உபன்யாசங்களிலே அனுபவித்துள்ளோம். ஆக இப்படி இந்த லோகத்தை படைக்கக்கூடியது எது அப்படின்னு முதல் பிரஷ்னம் ஏற்பட, அதற்கு பிறகு கபந்திக்கு பிறகு வைதர்பிகி அப்படின்றவர், அவர் பார்கவர் பிருகு முனிவருடைய குலத்தை சேர்ந்தவர். அவர் இப்பொழுது பிப்பலாதரை கேட்கிறார். முதல் கேள்வி நேர பரபிரம்மத்தை பத்தி. இனிமேல் வரக்கூடிய 5 கேள்விகளும் ஜீவாத்மாவை பற்றி, பிரத்யேகாத்மாவை பற்றி. அதுவும் எப்படி இருக்கும்னா, நேர பிரத்யேகாத்மாவை பத்தி இருக்காது, ஜீவாத்மாவை பத்தி இருக்காது. நேர ஜீவாத்மா இடத்துல போகாமல் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களிலிருந்து ஆரம்பித்து பிராணவாயு, அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஜீவாத்மா அப்படின்னு இந்த ரீதியில போகக்கூடிய பிரஷ்னங்கள். அதில் வைதர்பி கேட்கிறார் பிப்பலாதரை பார்த்து, அத ஹைனம் பார்கவோ வைதர்பிஹி பப்ரச்ச பகவன் கத்யேவ தேவாः பிரஜாம் விதாரயந்தே கதர ஏதத் பிரகாசயந்தே கஃப் புனரேஷாம் வரிஷ்டः இதி. பகவானே, பிப்பலாதரே, எத்தனை தேவர்கள், கதி தேவாக, எத்தனை தேவர்கள் பிரஜாம் விதாரயந்தே, இந்த பிரஜைகளை எல்லாம் தரிக்கக்கூடியவைகள், தரிக்கக்கூடியவர்கள் எத்தனை தேவர்கள், கதர ஏதத் பிரகாசயந்தே, எத்தனை பேர் இந்த பொருள்களை எல்லாம் பிரகாசிப்பிக்கின்றார்கள், கஃப் புனரேஷாம் வரிஷ்டா, இவர்களுள் மிகச்சிறந்தவர் யார், வரிஷ்டன் யார் அப்படின்னு கேட்க, தஸ்மை சஹோவாச்ச, அவருக்கு பதில் சொல்றார் பிப்பலாதர். பதில் சொல்லும் பொழுது நேர பதில் சொல்லாமல் ஒரு ஆக்யாயிகா, ஆக்யாயிகா அப்படின்னா கதை, கதை மூலமாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் உரைக்கிறார் பிப்பலாதர். ஆகாஷோ ஹவா ஏஷா தேவஹா வாயுரக்னிராபஹா பிருத்திவி வாங்மனச்சக்ஷு ஸ்ரோத்ரம் ச தே பிரகாஷயாபிவதந்தி வயமேதத் பாணம் அவஷ்டபிய விதாரயாமஹா இதி. ஆகாசம், அதே போல வாயு, அதே போல அக்னிஹி, ஆபஹா, பிருத்திவி, பஞ்சபூதங்கள், அதற்கு பிறகு வாக்கு, மனசு, சக்ஷுஹு, ஸ்ரோத்ரம், இவையெல்லாம் எல்லா இந்திரியங்களையும் காட்டக்கூடியவை. ஞானேந்திரியம் என்ன, கர்மேந்திரியம் என்ன, இவை எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால், தே பிரகாஷ்யம் பிரகாஷ்ய அபிவதந்தி, இந்த உடம்பை பார்த்து வயமேதத் பானம் அவஷ்டபிய விதாரயாமஹா, இந்த உடம்பை பாணன் அப்படின்னு சொல்றார்கள். அந்த சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாம் இந்த உடம்பை சுற்றி கொண்டு, இந்த உடம்பு ஒரு பாணனை போல, பானம்னா அஸ்திரம் இல்லையா, பானம், பானத்தை போல உடம்பா என்றால் பானம் சஞ்சரித்து கொண்டே இருக்கும் இல்லையா, உடம்பும் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறதுனால இந்த உடம்பையே ஒரு பானம்னு சொல்லி அதை சுற்றி இவர்கள் என்ன சொல்றார்கள்னா, இத்தை நாங்கள் தான் விதாரயாமஹா, இதை நாங்கள் தான் தரிக்கின்றோம் அப்படின்னு. எல்லாருமே பஞ்சபூதங்கள் என்ன, இந்திரியங்கள் என்ன, எல்லாருமே நாங்கள் தான்
இந்த உடம்பை தரிக்கிறோம். அப்ப என்ன ஒரு தோற்றம் ஏற்படுறது? எல்லாருமே முக்கியம்தான் அப்படின்னு தோற்றம் ஏற்படுறது. அப்பொழுது தான் வரிஷ்ட பிராண உவாச்ச மாமோகம் ஆபத்யதாக அகமேவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டபிய விதாரயாமி இதி. அப்பொழுது மிகச்சிறந்த பிராணன் அவன் சொல்றான், மாமோகம் ஆபத்யதாக, நீங்கள் யாருமே மோகத்தை அடையாதீர்கள். இப்போ நீங்க பேசின பேச்செல்லாம் மோகத்தால வந்த பேச்சு. நீங்களே உடம்ப தரிக்கிறீங்கோ, நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற பேச்செல்லாம் அனாவசியம். அதெல்லாம் மோகத்தால வந்த பேச்சு. ஏன்னா அகமேவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் விபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டபிய விதாரயாமி. நான் தான் என்னையே 5ஆக பிரித்து கொண்டு, முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்றோம், அதையே நம்ம 5ஆக பிரிக்கிறோம் இல்லையா? பிராண அபான வியான சமான உதானன்னு 5ஆ பிரிக்கிறோம். அப்போ இந்த பிராணன் சொல்றது, நானே என்னை 5ஆக பிரித்து கொண்டு நான் தான் இந்த உணவை தரித்திருக்கேன், நான் தான் இருக்கிறதுலே முக்கியம். நீங்க ஏன் மோகத்தினால நாங்கள் முக்கியம் நாங்கள் முக்கியம் அப்படின்னு முன் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்ல, தே அஸ்ரத்ததானாக பபூவுஹோ. ஆனா அந்த ஆகாசம் தொடக்கமான பூதங்கள் இந்திரியங்கள் யாருக்குமே ஸ்ரத்தையே இல்லை பிராணன் சொன்ன விஷயத்துல. சோ அபிமானாத் ஊர்த்வம் உத்கிராமத்தே இவ. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய அபிமானத்தினால என்ன போய் மதிக்காம இருக்கார்களே அப்படின்னு தன் அபிமானிச்ச அந்த பிராணன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உத்கிராமத்தை இவ, தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் வெளியேறுவது போல ஒரு செயல் செய்தானாம். வெளியேறவில்லை, ஏன்னா வெளியேறியாச்சுன்னா சரீரமே தங்காது. வெளியேறுவது போல ஒரு செயலை செய்தானாம். தஸ்மின் உத்கிராமதி அத இதரைய சர்வையோ உத்கிராமந்தே. அவன் வெளியேற முற்பட்டான் இல்லையா? மற்றவர்களால இருக்கவே முடியல சரீரத்துக்குள்ள, மற்றவர்களும் கிளம்ப வேண்டியதாக ஆயிடுத்து. அப்போதான் புரிஞ்சின்றார்கள். தஸ்மின் பிரதிஷ்டமானே சர்வையேவ பிரதிஷ்டந்தே. அவன் மறுபடியும் பிரதிஷ்டையை ஏற்படுத்தி கொண்டால், அவன் மறுபடியும் நிலை பெற்று நின்றானே என்றால், அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நிலைப்பாடு அப்படின்னு அப்போ அவர்கள் புரிஞ்சின்றார்கள். எப்படின்னா ஒரு உதாரணம், தத்யதா மக்ஷிகா மதுகர ராஜானம் உத்கிராமந்தம் சர்வா ஏவ உத்கிராமந்தே தஸ்மிம்ஷ பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிரதிஷ்டந்தே ஏவம் வாங்மனசக்ஷு ஸ்ரோத்ரம் ச தே பிரீதா பிராணம் ஸ்துன்வந்தி. எப்படி ஒரு புஷ்பத்துல மக்ஷிகைனா தேனி, தேனீக்கள் எல்லாம் மொய்த்து இருக்கும் புஷ்பத்துல, அந்த மகரந்த துகள்களுக்காக தேனீகள்லாம் மொய்த்து இருக்கும். ஆனா தேனீகள்லாம் எப்போ மொய்க்கும்னா அங்க மதுக்கர ராஜா ஒருத்தன் இருக்கணும். மதுக்கர ராஜா அப்படின்னு புல்லிங்கத்துல சொன்னாலும் அது குவீன் பி அப்படின்னு தான் சொல்றா. அது வந்து ஒரு ஸ்திரீ. அது அதுதான் இருக்கிறதே முக்கியம். அது இருக்கிற வரையிலும் தான் மற்ற தேனீக்களும் மற்ற வண்டுகளும் அங்க மொய்த்து இருக்கும் அந்த புஷ்பத்துல. அது மட்டும் கிளம்பி போயிடுச்சுன்னா மற்ற மக்ஷிகைகளும் கிளம்பி போயிடும். அது போலதான் பிராணன் இருக்கிற வரையிலும் ஆகாஷாதி இந்த பஞ்சபூதங்கள் என்ன இந்திரியங்கள் என்ன எல்லாமே உடம்புல இருந்தன. பிராணன் கிளம்பி விட்டானே என்றால் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் செயல்பாடே கிடையாது, அதுவும் கிளம்ப வேண்டியதுதான். அப்போ என்ன தெரிஞ்சின்றது இதெல்லாம்? தே பிரீத்தாக பிராணம் ஸ்துன்வந்தி. ரொம்ப பிரீத்தியோட பிராணனுடைய மகிமையை அவர்கள்லாம் அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். என்ன ஸ்தோத்திரம்? ஏஷா அக்னிஸ்தபதி ஏஷ சூரியா ஏஷ பர்ஜன்யா மகவான் ஏஷ வாயு ஏஷ பிருத்திவி ரயிர்தேவா சத சச்ச அமிர்தம் ச யத். இந்த பிராணன் இருக்கானே, இவன் தான் அக்னி, இவன் தான் தபிக்கிறான், இவன் தான் சூரியன், இவன் தான் பர்ஜன்யன், இவன் தான் மகவான், மகவான்னா இந்திரன், இவன் தான் வாயு, எல்லாமே இவன் இவன் அப்படின்னா எல்லாருக்குமே பிராணாதீன ஜீவனம் தானே. எந்த தேவதையாக இருக்கட்டுமே எல்லாருக்குமே பிராணன் ஓடினாதான் ஜீவனமே ஏற்பட போறது. ஆக எல்லாமே பிராணன்னு சொல்றதுல என்ன குறை இருக்கு? ஏஷ பிருத்திவி ரயிர் தேவகா, இவன் தான் வந்து அன்னரூபமான தேவதை. இவன் தான் அதாவது அன்னரூபமான தேவதைன்னா இவன் தான் சந்திரன், இவன் தான் சந்திரன். ரயிர் தேவகா அப்படின்னா சந்திரன். சதசச்ச அமிர்தம் செய்யத்து, இவன் தான் சத்து அசத்து பிராணன் தான். அது என்ன சத்து அசத் அப்படின்னா, சத்துனா இப்பொழுது இருக்கக்கூடியது, அசத்துனா மேல் வரக்கூடியது. அசத்துனா இல்லாதது, மேல் வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சூக்ஷ்மம் ஸ்தூலம், சத்துன்றது சூக்ஷ்மமா இருக்கு, அசத்துன்றது ஸ்தூலமாக இருக்கு, இல்லாட்டி சேத்தனம் அச்சேதனம் எப்படி வேணாலும் பொருள் கொள்ளலாம். எல்லாமே பிராணாதீனம் தான். சச்ச அமிர்தம் செய்யது. ஆக அமிர்தம்னா மோட்சம். எல்லாமே வந்து பிராணாதீனம் தான். சரி, மோட்சம் எப்படி பிராணாதீனம் அப்படின்னா, மோட்சத்துக்கு போறது யாரு? உபாசகன் தானே. அவன் பிராணனோட ஜீவித்து இருந்தா தானே மோட்சத்துக்கு போக முடியும். அதே போல அச்சேதனம் எல்லாமே வந்து பிராணாதீனம் அப்படின்னா,
அச்சேதனம்னு இருக்கிறதே ஜீவனுடைய போகத்துக்காக தானே. ஜீவன் எப்படி போகத்தை அனுபவிக்க முடியும்? பிராணன் இருந்தா தானே அப்படின்னு எல்லாத்தையும் ஒருவாறு அந்த பிராணனிலே கொண்டு சேர்த்துடலாம். அரா இவ ரத்தனாபௌ பிராணய சர்வம் பிரதிஷ்டிதம். எப்படி சக்கரம் இருக்கும், சக்கரத்தினுடைய நடுப்பகுதி அதான் நாபி. அதற்கப்புறம் சுத்தி நேமி இருக்கும், அதான் வட்டம் நேமி இருக்கும். ஆனா நேமிக்கும் நாபிக்கும் நடுவில் என்ன இருக்கும்? ஸ்போக்ஸ் இருக்கும், அதான் அரங்கள். அரா இவர் ரத்னாபோ பிராணய சர்வம் பிரதிஷ்டிதம். அந்த அரங்கள்லாம் எங்க பிரதிஷ்டிதமாக இருக்கு? நாபியில பிரதிஷ்டிதமா இருக்கு. அது போலதான் எல்லா பதார்த்தங்களும் பிராண இடத்துல பிரதிஷ்டிதமாக இருக்கு. ரிச்சோ யஜும்சி சாமானி யஜ்ஞா க்ஷத்திரம் பிரம்மச்ச. ரிக்வேதம் என்ன, யஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, யஜ்ஞங்கள் என்ன, க்ஷத்திரியர்கள் என்ன, பிராமணர்கள் என்ன, எல்லாருமே பிராணாதீனம் தான். ஏன்னா ரிக்வேதம் பிராணாதீனம் அப்படின்னா ரிக்வேதத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், அதை கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும், அனுசந்தானம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். எல்லாமே பிராணம் இருந்தா தானே, ஜீவனம் இருந்தா தானே பண்ண முடியும். எல்லாமே பிராணாதீனம் தான். பிரஜாபதி சரசி கர்ப்பே துவமேவ பிரதிஜாயசே. நீதான் பிரஜைகளுக்கு பதி. பத்தினா இங்க பாதி இது பதி. இந்த பதி அப்படின்ற சப்தத்தை பத்தி பூர்வாச்சாரியால் அவனு தெரிவிப்பா. இந்த பதி சப்த சேஷ்ணி ரூடா அப்படின்னு சுதப்பிரகாஷிகாச்சாரியர் சாதிப்பார். பதி அப்படின்னா பதிஹி அப்படின்னா பாதி இது பதிஹி அப்படின்னு வரும். பா ரக்ஷனே அப்படின்னு தாத்து. ரட்சிக்கிறவன் தான் பதிஹி. அங்கதான் பூர்வாச்சாரியர்கள் கேட்டுக்கிறா, ரட்சிக்கிறவன் தான் பதி அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ தாய் தந்தையர் வயோதிகராக இருக்கா, அவர்களுக்கு பத்தி யாரு? தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும். ஏன் வயோதிகரான தாய் தந்தையர்களை ரட்சிக்கிறது யாரு? பையன் தானே. அப்போ அந்த மகனையே குறித்து இவன் தான் அந்த தாய்க்கு பத்தி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குமே. ஆனா அப்படி பிரயோகம் பண்றது கிடையாது. அப்பவும் கூட என்ன சொல்றோம்? அந்த பெரியோர்கள் தான் இவனுக்கு பத்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்மளால. ஆக பதி அப்படின்றது வெறும் ரட்சிக்கிறவனை காட்ட முடியாது, பின்ன சேஷிய காட்டும். ஆக பாரியாவுக்கு இவன் பத்தி அப்படின்னா இவன் தான் சேஷியா இருக்கான். அதே போல அவனுக்கே அந்த தாய் தந்தையர் தான் பதிகள்னு தாராளமா சொல்லலாம், ஏன்னா அவர்கள் தான் சேஷிகளாக இருக்கார்கள். ஆக பதி பத்தினா சேஷி அப்படின்னு தான் பிரசித்தமான அர்த்தம். ஆனாலும் கூட ரக்ஷகன் அப்படின்ற அர்த்தமும் அங்கங்க படுகின்றது. இங்க பிரஜாபதி அப்படின்னு இருக்கா, எல்லா பிரஜைகளுக்கும் ரக்ஷகனாக இருக்கக்கூடியவனே இந்த வாயு தான், இந்த பிராணன் தான். பிரஜாபதி சரதி கர்ப்பே. கர்ப்பத்துக்குள்ள சஞ்சரிக்கிறதே இந்த பிராணன் தான். பிராணன் இருக்கிறதுனாலதான் கர்ப்பமே தரிச்சிருக்கு இல்லையா. ஆக பிரஜாபதி சரச்சி கர்ப்பே துவமேவ பிரதிஜாயசே. நீதான் வெளில பிறக்கிறாய். ஏன்னா இந்த பிதா இருக்கான் இல்லையா, பிதா என்ன பண்றான்? அந்த சிசுவை உண்டாக்குறான். அவன் தான் சிசுவுக்கு போஷணத்தை ஏற்படுத்துறான். ஆனால் உண்மையாகவே அந்த சிசு உண்டாறதோ தரிக்கிறதோ எல்லாமே பிராணனால தானே. அப்ப பிதிருஸ்தானத்துல இந்த பிராணனானது இருக்கு. மத்தொன்னு சாஸ்திர ரீதியா பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். என்னன்னா பிதாவினுடைய ஒரு புனரவதாரம் போலதான் இந்த சிசு புதல்வன் அப்படின்றவன். ஆக அந்த புதல்வன் தரித்திருக்கிறதே இந்த பிராணனாலதான் அப்படின்னா அப்ப பிரதிஜனனம் யாருக்கு? அந்த பிதாவுக்குன்னு வச்சுக்க வேண்டாம். அந்த பிதாஸ்தானத்துல தானே இப்ப பிராணனே இருக்கு. ஏன்னா உண்டு பண்றதுக்கும் அதே போல தரித்து இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் பிராணன் தான். அப்போ அந்த பிரதிஜனனம் மறுபடியும் பிறப்பு அப்படின்றது யாருக்குன்னா நேரம் அந்த பிராணனுக்கே அப்படின்னு சொல்லிடலாம். அததான் சொல்றது பிரஜாபதி சரசி கர்ப்பே துவமேவ பிரதிஜாயசே அப்படின்னு. துப்பியம் பிராண பிரஜாஹா து இமாஹா எஃப் பிராணைஹி பிரதிதிஷ்டசி. எல்லா பிரஜைகளும் துப்பியம் உனக்காக. உனக்காக உனக்கு சேஷபூதர்கள். தேவானாமசி வன்னிதம பிதிருநாம் பிரதமா ஸ்வதா. நீயேதான் தேவர்களுக்கெல்லாம் வன்ஹி தமஹா, சிறந்த வன்னியாக இருக்காய். வன்னினா நெருப்பு. நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அவிச கொண்டு போறதுக்கு தான் நெருப்பு இருக்கு. ஆக அந்த அவிச கொண்டு போய் சேர்க்கறது வெறும் நெருப்பு கிடையாது, எல்லா இடத்துலயும் ஜீவனம் வேணுமே. அந்த ஜீவனத்துக்கே ஜீவனத்தை உன் அதீனமாக கொண்டிருக்கிறபடினால நீதான் சிறந்த நெருப்பு. வன்ஹி தமஹா தேவானா வன்ஹி தமஹா. பித்திருநாம் பிரதமா ஸ்வதா. ஸ்வதா ஸ்வதா அப்படின்னா தேவர்களுக்கு யாகம் பண்ணும் பொழுது ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம், பித்திருக்களுக்கு பண்ணும் பொழுது ஸ்வதா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே என்ன காட்டுறதுன்னா அடுத்தவர்களுக்கு பிரீத்தி அப்படின்றத காட்டுறது. தேவர்களுக்கு பிரீத்தின்றது ஸ்வாஹான்ற சொல்லால தெரிவிக்கப்படும், பித்திருக்களுக்கு பிரீத்தின்றது ஸ்வதான்ற சொல்லால தெரிவிக்கப்படும். அந்த பித்திருக்களுக்கு பிரீத்தியே பிராணாதீனம் தான். ரிஷியனாம் சரிதம் சத்தியம் அதர்வாங்கிரசாமவி. அதர்வாங்கிரசர் போன்ற ரிஷிகள் அவர்களுடைய சத்தியமான சரித்தம், மிகவும் அழகான நடத்தை இருக்கு இல்லையா,
மிகவும் ஹித ரூபமான நடத்தை, லோகத்துக்கெல்லாம் நன்மையை விளைவிக்கக்கூடிய அந்த சரித்தம் நடத்தை, அது எல்லாம் உன்னதீனம் தான். ஏன்னா ஆங்கிரஸ் போன்ற ரிஷிகள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா காலால நடக்கிறது பத்தி இல்ல, அவர்களுடைய ஆச்சாரம். அவர்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கே பிராணன் வேண்டியிருக்கு. இந்திரஸ்வம் பிராண தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா துவம் அந்தரிக்ஷே ஜரசி சூரியஸ்வம் ஜோதிஷாம்பதிஹி. நீயே தான் இந்திரன். இந்திரன் அப்படின்னா இது பரமேஸ்வரியே, பெருத்த செல்வம் பெற்றவன் நீதான். தேஜசா ருத்ரஹாசி, உன்னுடைய தேஜஸ்னால எல்லாவற்றையும் சமஹரிக்கிறாயா நீயே பிராணனே. ஆகையினால நீதான் ருத்ரன். ருத்ரன் அப்படின்னா ரோதன ஹேத்து, அழுவதற்கு காரணம். ஏன்னா சம்ஹாரத்துக்கு இவன் பயன்படுறானே பிராணன். அதே போல பரிரக்ஷிதா, ரட்சிக்கிறதுக்கும் நீதான் வேண்டிருக்க. துவம் அந்தரிக்ஷே சரசி சூரியஸ்தம் ஜோதிஷாம்பதிஹி, நீதான் அந்தரிக்ஷத்தில் சரிக்கக்கூடியவனாக இருக்காய். அதே போல நீதான் யார் அந்த அந்தரிக்ஷத்துல சரணம் பண்ணக்கூடியவர்கள் கூடியவன் யார் அப்படின்னா சூரியன் தான். அவன் யாரு? ஜோதிஷாம்பதி, எல்லா ஜோதிஷுக்கும் தலைவனானவன் அந்த சூரியன், அவனே நீதான். யதாத்வம் அபிவர்ஷதி அச இமாக பிராணதே பிரஜாக ஆனந்த ரூபா திஷ்டந்தி காமாய அன்னம் பவிஷ்யதி இது. எப்பொழுது நீ மழை பொழிகிறாயோ, ஏன்னா மழை பொழியறதுக்கு மறுபடியும் வர்ணதேவன் வேணும், அங்கேயும் பிராணன் ஓடணுமே. அப்போ எப்ப நீ மழை பொழிகிறாயோ அப்பொழுது உன்னுடைய இந்த பிரஜைகள் தேவபிரஜாக ஆனந்த ரூபா திஷ்டந்தி, ரொம்ப ஆனந்தத்தோட கழிப்பர்கள். ஏன்? காமாய அன்னம் பவிஷ்யதி இதி, தங்களுடைய போகத்துக்காக அன்னம் எல்லாம் வந்து சேருமே. மழை பொழிஞ்சால் தானே சசியம்லாம் விளையும், பயிர்கள்லாம் விளையும். ஆகையினால மழை பொழிந்தால்தான், ஏன்னா பயிர்கள் விளைந்து அன்னம் சாப்பிட்டாதானே காமத்துக்காக அந்த உடலை பயன்படுத்த முடியும். ஆகையினால காமம்னா வெறும் உடல் சுகம் அப்படின்றது கிடையாது, இந்த ஆண் பெண் கலவை அப்படின்றது மட்டும் கிடையாது, என்ன ஒரு போகியமாக இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே ஜீவிக்கணும், அன்னம் வேணுமே. ஆக அந்த அன்னம் வருவதே மழையினால. மழை பொழியக்கூடிய தேவதையோ அந்த ஜீவனமோ பிராணாதீனம். ஆகையினால அதுவும் நீதான் இனியிட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி விராத்தியஸ்துவம் பிராணைக ரிஷி ரத்தா விஸ்வசி சத்பதிஹி. இது வரைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்து பிராணனே நீயே தான் விராத்தியனும் கூட. விராத்தியன் அப்படின்னா விழுந்த ஒரு பிராமணன். அவன் வந்து தன்னுடைய பிறவிக்கு சேர நல்ல ஒழுக்கத்தோட நடக்கவில்லை. அப்படிப்பட்டவன் தான் விராத்தியன், சம்ஸ்கார ஹீனன். அப்படிப்பட்ட விராத்தியன் அவனும் கடைசியில ஜீவிக்கணும்னா பிராணனால தானே. ஆகையினால விராத்தியனும் நீயே. நீதான் அந்த ஏக ரிஷி, நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ரிஷிகளும் நீயே. அத்தா, அத்தானா சம்ஹர்த்தா. இந்த அத்தா அப்படின்றது வந்து நம்ம ஸ்ரீபாஷ்யத்திலேயே முதல் அத்தியாயம் 2வது பாதத்துல பார்த்துள்ளோம். அத்தா சராசர கிரகணா அத்திரதிகரணம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல நச்சிகேதோபாக்கியானம் எல்லாம் பார்த்துள்ளோம். அத்தா அப்படின்னா சம்ஹர்த்தா அப்படின்னு, அத்தா அப்படின்னா சாப்பிடுகிறவன் அப்படின்னு அர்த்தம். சம்ஹர்த்தா எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு. ஆக பிராணன் தான் அது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. ஏன்னா யார் என்ன செயல் பண்ணாலும் பிராணாதீனர்களாக தான் செய்ய போறார்கள். அத்தா விஸ்வசி சத்பதிஹி, இந்த விஸ்வத்துக்கு எல்லாம் நீதான், விஸ்வத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நீதான், உன்னதான் ரட்சகர்களாக நம்பியிருக்கார்கள், அவர்கள் உன்னதான் ஆசிரித்திருக்கார்கள். சத்பதிஹி வயம் ஆத்யசி தாத்தாரஹா பிதாத்வம் மாதரிஷ்வ நஹா யாத்தே தனூஹு வாச்சி பிரதிஷ்டாயா ஸ்ரோத்ரே யாச்ச சக்ஷுஷி. வயம் ஆத்யசி தாத்தாரஹா பிதாத்வம் மாதரிஷ்வ நஹா மாதரிஷ்வன் நஹா. வயம் ஆத்யசி தாத்தாரஹா, நாங்கள் யார் அப்படின்னா ஆத்யசி உனக்கு வேண்டிய பொருள்களை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தங்களை பற்றி சொல்லிக்கிறார்கள். யாரு? மற்றவர்கள் எல்லாம் யார் ஸ்தோத்திரம் பண்றார்களோ நாங்கள் எல்லாம் உன்னுடைய கிங்கரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கிங்கரால் தான் என்ன பண்ணுவான், சேஷிக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார்கள் இல்லையா. வயம் ஆத்யசிய தாத்தாரஹா, நாங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர்கள். என்னது? உனக்கு ஆத்யசிய அதனீயசிய, நீ சாப்பிடக்கூடிய பொருள்களை எல்லாம் நாங்கள் தான் அளிக்கிறோம் அப்படின்னா உனக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் நாங்கள். வயம் ஆத்யசிய தாத்தாரஹா பிதாத்வம் மாதரீஸ்வன் நகா, எங்களுக்கு நீதான் பிதாவை போன்றவன். யா தே தனூஹு வாச்சி பிரதிஷ்டா யா ஸ்ரோத்ரே யா ச சக்ஷுஷி யா ச மனசி சந்ததா சிவாம் தாம் குரு மோத்கிரமீஹி மா உத்கிரமீஹி. பிராணனே நீ மறுபடியும் எழுது புறப்பட்டு போயிடாத. எல்லாருமே ஒத்துக்கிறோம் நீதான் இருக்கிறதுலே சிரேஷ்டன். ஆகையினால எங்களுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு நீ மறுபடியும் புறப்பட வேண்டாம், நாங்க கஷ்டப்படுவோம். நீ எப்படிப்பட்டவனா இருக்க? உன்னுடைய இந்த தனூகுனா ரூபம், இங்க சக்தி, உன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா, உன்னுடைய சக்தி தான் எதுக்கு காரணம்? வாகிந்திரியமாக வேலை செய்யறதுக்கே உன்னோட சக்தி தான் தேவை. ஒரு ஸ்ரோத்திரம் செவியானது கேட்க வேணும் அப்படின்னாலே அதுக்கு உன்னோட சக்தி தேவை. கண்ணு வேணும்னாலும் உன்னோட சக்தி தேவை. கண் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் உன்னுடைய சக்தி தேவை. இப்படி எல்லா விதத்திலும் உன்
பிராணாதீனமாக தான் இருக்கிறபடினால, உன்னுடைய அதீனத்துல தான் எல்லாமே இருக்கிறபடினால, நீ வந்து சந்ததா சிவாம் தாம் குரு, அந்த சக்தியை வந்து ரொம்ப அழகாக நீ ஏற்படுத்த வேண்டும். மேலும் மேலும் எங்களுக்கு அந்த ஆணுக்கூல்யத்தை நீ ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சு கடைசி மந்திரம் பிராணசேதம் வசே சர்வம் திரிதிவே எத்து பிரதிஷ்டிதம் மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஷ்ட பிரக்ஞாம் தேஹி நகா இத்தி அப்படின்னு ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார்கள். பஞ்சபூதங்கள் தொடக்கமான பதார்த்தங்கள் பிராணசே இதம் வசே, பிராணனுடைய இச்சையில தான் எல்லாமே சர்வம் திரிதிவே ஸ்வர்க்கத்துல எல்லாமே என்னென்னதான் பிரதிஷ்டிதமாக இருக்கோ எல்லாமே பிராணனுடைய இச்சையின் பேர்ல தான். மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ, ஒரு மாதா எப்படி தன்னுடைய குழந்தையை ரட்சிக்குமோ அப்படி எங்களை எல்லாம் நீ காக்க வேண்டும். ஸ்ரீஷ்ட பிரக்ஞாம்ச தேஹி, கொடுக்க வேண்டும் எங்களுக்கு. என்ன கொடுக்க வேண்டும்? ஸ்ரீ செல்வத்தை கொடுக்க வேண்டும், பிரக்ஞாம் ஞானத்தை கொடுக்க வேண்டும். அது என்ன செல்வம் அப்படின்னா எங்களுடைய அந்த சாமர்த்தியத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய காரியத்தை செய்யணும் இல்லையா, அந்த சாமர்த்தியத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு அனுகூலமான ஞானத்தையும் எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து இந்த பிரश्னமானது முடிகிறது. இந்த பிரश्னத்துல எங்க ஒரு உபனிஷத் மாதிரியே தெரியல, ஏதோ கதை மாதிரி இருக்கே, பகவானை பத்தியே வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். முன்பு சொன்னது போலவே முதல் பிரश्னம் ஒன்றுதான் சாக்ஷாத் பகவான், அதாவது பரபிரம்மத்தை பத்தி. மற்ற 5மே வந்து பிரத்யேகாத்ம விஷோதனம், இந்த பிரத்யேகாத்மா எப்படிப்பட்டதுன்னு சோதித்து கொடுக்கறது, நல்ல தெளிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய 5 பிரश्னங்கள். அதுல முதல்ல இப்போ வந்து இந்த பிராணன் தான் சிரேஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த பிராணனை சிருஷ்டிக்கிறது யாரு அப்படின்னு அடுத்தது போகும். அது பரமாத்மா இடத்துல தான் போய் முடியும். அது வழியா மறுபடியும் ஜீவாத்மா இடத்துல வருவார். ஆக இப்படி அச்சேதன பொருள்களை சொல்றதா இருந்தா கூட அங்கேயும் தாத்பரியம் இருக்கு. அந்த அச்சேதனத்துக்கு ஆதாரமாக பகவானோ, பகவானுக்கு சரீரமான ஜீவாத்மாவோ இருக்கு அப்படின்னு கடைசியில இந்த பிரத்யேகாத்ம விஷயத்திலயோ பரமாத்ம விஷயத்திலயோ வந்துடும். இதற்கு பிறகு அந்த 3ஆம் பிரश्னத்துல இந்த பிராணனை படைக்கிறது யாரு அப்படின்னு கொஞ்சம் பரபிரம்மத்தை பத்தி சொல்ல போகிறார் 3ஆம் பிரश्னத்துல. அடுத்த உபன்யாசத்துல அதை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.